சென்னை வேளச்சேரியில் மத்திய இணையமைச்சர் முருகன் பாஜக வேட்பாளர் தேர்வு குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறார். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜகவில் இருந்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான கருத்து கேட்பு கூட்டம் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்தந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் 4 பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்கள் 2 பேர் மாவட்ட அளவிலான மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அனைத்து தலைவர்களை ஒருங்கிணைப்பதாகவும், மீதம் இருக்கக்கூடிய 2 பேர் அந்த மாவட்ட நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது வேளச்சேரியில் இருக்கக்கூடிய தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பாஜகவின் பணிமனை அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பது துவங்கி இருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கான படிவம் வழங்கப்பட்டிருக்கிறது. 3 வேட்பாளர்களின் பெயர்களை மாவட்ட நிர்வாகிகள், அணி தலைவர்கள் வழங்கலாம். அவருடைய பெயர் மற்றும் அவர்களுடைய பொறுப்பு, மேலும் அவர்கள் எந்த சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர்கள், நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்தவர்கள் என்கின்றதை குறித்து வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று பெறப்படக்கூடிய அந்த கருத்துக்களை ஒருங்கிணைத்து ஒரு உத்தேச பட்டியல் தயாரிக்கப்படும். இதேபோல்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளையும் இன்று ஒரே நாளில் கருத்து கேட்பு என்பது நடைபெற்று அந்த உத்தேச பட்டியல் தயார் செய்யப்படும். இன்று மாலைக்குள் உத்தேச பட்டியல் தயார் செய்யப்பட்ட பிறகு நாளை டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.